இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க சொல்கிற ஒரு விஷயம், நார்மலாக இருந்த மேம் இந்த 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஒரு 40 45 வயது கிராஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த வெயிட் கெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, என்ன காரணம்னே தெரியல. மகளிர் மருத்துவம் அப்படின்னு தனியாகவே நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் என்னென்ன மூலிகைகள் எல்லாமே அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெயிட் கெயின்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு நமக்கு நல்லாவே ஏஜ் ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடுதே தவிர, ஆனால் அந்த பிரச்சனைன்றது ஒன்று தான். திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, மூட் ஸ்விங் வருது, அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது. நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு யூட்ரஸில் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்க. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? கிடுகிடுன்னு வெயிட் கெயின் போடுது, அடிவயிற்று பகுதியில் தான் அதிகமான தொப்பை பகுதி தான் சேருது, நிறைய பேருக்கு அங்கே தாங்க வெயிட் போடுது, தொடை பெருசாகுது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே பெண்களோட உடல் வளர்ச்சிக்கு, முக்கியமாக அந்த நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி உணவில் சில விதைகளை நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க சொல்கிற ஒரு விஷயம், நார்மலாக இருந்த மேம் இந்த 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஒரு 40 45 வயது கிராஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த வெயிட் கெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்களுக்கான உணவு முறைகள் என்ன? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு, அதாவது மகளிர் மருத்துவம் அப்படின்னு தனியாகவே நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் என்னென்ன மூலிகைகள் எல்லாமே அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெயிட் கெயின்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு நமக்கு நல்லாவே ரிசல்ட் வந்துடும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 40 இயர்ஸ் ஒரு 45 50, அதாவது 40லேருந்து 50 வயதுக்குள்ள பெண்களுக்கு உடலில் ஒரு பெரிய மாற்றமே நடக்க ஆரம்பிச்சிடுது. அது ஏஜ் ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடுதே தவிர, ஆனால் அந்த பிரச்சனைன்றது ஒன்று தான். திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, மூட் ஸ்விங் வருது, அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறது. நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு யூட்ரஸில் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்க. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? கிடுகிடுன்னு வெயிட் கெயின் போடுது, அடிவயிற்று பகுதியில் தான் அதிகமான தொப்பை பகுதி தான் சேருது, நிறைய பேருக்கு அங்கே தாங்க வெயிட் போடுது, தொடை பெருசாகுது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கிறது, கால்சியம் விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறது, தைராய்டு மற்றும் இன்சுலின், இந்த பிரச்சனைக்குள்ளேயே தாங்க நம்ம சுற்றிட்டு இருப்போம். அதாவது பெண்களுக்கு இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசன். அதே மாதிரி ஒரு 40-45 இயர்ஸ் கிராஸ் ஆகும்போது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லேடிஸ் கூட கொஞ்சம் வீக் ஆவாங்க. அந்த டைமில் தான் நமக்கு அதிகமான டென்ஷன் வருது, மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறது, தூக்கமின்மை பிரச்சனை வர்றது எல்லாமே இருக்கும். இதை பேசிக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, காலையில் ஒரு 10 நிமிடங்கள் வரைக்கும் நல்லாவே ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. ஸோ அது கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அதுக்கப்புறம் மெடிடேஷனும் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃபாக நம்ம மைண்டை கிளென்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே இந்த மூட் ஸ்விங் இருக்காதுங்க. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகுது, எதனால் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கும். சில பெண்கள் சரியாக டைமுக்கு நேரத்திற்கு சாப்பிட்றது கிடையாது. காலை உணவே ஒரு 11-12 மணிக்கு சாப்பிட்றது,
மதிய உணவு சாப்பிட்றது கிடையாது, இரவு ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு தூங்குறது, அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்லையே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 30-40 வயது வரைக்கும் பாடி நமக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாடி சொல்கிறது தாங்க நம்ம கேட்கணும். நம்ம உடல் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். ஸோ அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பாடி இதுக்கு மேலே முடியாது, எனக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் நான் வந்து ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அது நமக்கு போட்டுரும். அப்போ பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, வெயிட் கெயின் ஆகிறது, ஜாயிண்ட் பெயின் சிவியராக வரும், மூட்டு வலி தான் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன ஓடி ஓடி ஐயோ வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சாலும் மூட்டு வலி நமக்கு அதுக்கு ஒத்துழைக்க விடாது. அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் பிளான் ஷெட்யூல் பண்ணுறது, நேரத்துக்கு ஃபுட் எடுத்துக்கிறது, இது எல்லாமே முக்கியம். சின்ன சின்ன யோக பயிற்சிகள் கட்டாயமாக செஞ்சுக்கோங்க. யோக பயிற்சிகள் தான் பெண்கள் உடல் நலனுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து யோக பயிற்சிகளை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இரவு நேரத்தில் நல்ல உறக்கம், நீர்ச்சத்து உடலில் குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ சரியாக நீர் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஏஜில் தான் ஸ்டோன்ஸும் உடலில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்படி கொலஸ்ட்ரால் அங்கங்கே டெபாசிட் ஆகி வெயிட் கெயின் ஆகுதோ அதே மாதிரி கிட்னிலேயோ, முக்கியமாக பித்தப்பையில், ஸோ பித்தப்பையில் கற்கள் உருவாகவோ இது வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ அப்போது ரெகுலராக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணீர் குடிக்கும்போது என்னென்னலாம் நம்ம சேர்த்து குடிக்கலாம், இந்த ஊறல் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாகவே சித்த மருத்துவத்தில் அசோகப்பட்டை பெண்களுக்கான ஒரு முக்கியமான மருந்து அசோகப்பட்டை இருக்குது. ஸோ இந்த அசோகப்பட்டையை நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா அசோகப்பட்டை சூர்ணமாக இருக்குங்க, இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து பெண்கள் காலை மாலை நேரத்தில் நம்ம தண்ணீரில் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த தோற்பு சக்தி நம்மளுடைய கர்ப்பப்பையை வளமாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு, உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் அசோகப்பட்டை பயன்படுது, தாராளமாக எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டீ காஃபி குடிச்சிட்டே இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலாக நல்ல டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரியான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக புதினா இலை போட்டு டீ குடிக்கலாம், துளசி இலையிலோ இல்லை கருப்பட்டி காப்பி குடிக்கலாம், ஸோ கொய்யா இலையை போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த சங்குப்பூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ டீ, அது ஹைபிஸ்கஸ் டீ, இது எல்லாமே பெண்களோட உடலுக்கு, உடல் வளர்ச்சிக்கு, முக்கியமாக அந்த நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி உணவில் சில விதைகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது, சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம், எள்ளு முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானதுங்க. எள்ளு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிறீங்க எள்ளு சாப்பிட்டா நமக்கு ஹீட் ஆகிடும் அப்படின்னு. அது ஹீட் கிடையாதுங்க. அதனோட நீங்கள் கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்து சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கு, ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் முக்கியமாக வல்லாரை. ஸோ வல்லாரை கீரையை நீங்கள் எடுத்துக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நரம்புகள், தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ வல்லாரை கீரையை பயன்படுத்துங்க. இதனுடைய உடல் எடை நமக்கு குறையணும் அப்படின்னாலும், ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. உடல் எடை நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அதற்கான சித்த மருந்துகளும் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.